சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோவிலுக்குள் நுழையக்கூடிய கோவிலில் வழிபடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். நீங்கள் மிகப்பெரிய பிரகாரம் கொண்ட கோவில் இது அப்படின்னு சொன்னீங்க. அயோத்தியில் கட்டப்படக்கூடிய கோவிலும் கூட இந்த மாதிரி தெற்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வடக்க இது போன்ற பிரம்மாண்டமான கோவில்கள் கிடையாது. இங்கே அயோத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ராமர் கோவிலில் இந்த லார்ஜர் காம்ப்ளெக்ஸில் பெர்கோட்டா என்றும் அமைக்கிறாங்க. இந்த பெர்கோட்டா என்றால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் போல பெரிய பிரகாரம் அமைவது தான். அந்த மதிச்சோர்களோடு கொண்டு பிரகாரம் அமையக்கூடிய முறையும் கூட கையாண்டிருக்கிறார்கள் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமர் மட்டுமல்லாது அவருடைய முன்னோர்களாலும் வழிபட்ட சூரியகுல முன்னோர்களால் வழிபட்ட ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். இந்த ரங்கநாதர் எப்படி இங்கே வந்தார் அதனது ஐதீகத்தை ப்ரொஃபஸர் வெங்கடகிருஷ்ணன் விரிவாக நமக்கு விளக்கி சொன்னார். ஸ்ரீரங்கம் திருக்கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடைந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளையும் அவருக்கு வழங்கப்பட்டு வரும் உற்சாக வரவேற்பையும் திரையில பார்க்கின்றோம். மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கொள்ளக்கூடிய இந்த மாதத்திலேயே 2ஆம் தமிழ்நாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கூட திருச்சிக்கு தான் வந்தார். திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதுதான் இந்த ஆண்டுடைய முதல் அரசு நிகழ்ச்சி என்று திருச்சியிலே வந்து சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி. 2ஆம் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார். நேற்று கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழ்நாடு அரசு பங்களிப்போடு மிக பிரம்மாண்டமாக கேலோ இந்தியா நிகழ்ச்சியானது ஏற்பாடாகி இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. ஏன் திருச்சியிலையும் கூட மதுரையிலையும் கூட பல தமிழ்நாட்டுடைய நகரங்களிலும் கூட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கிறது. இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சியை முடித்து கொண்டு தன்னுடைய ஆன்மீக பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கியிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு கடந்த 11 நாட்களாக அவர் சென்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னகத்திலையும் கூட பல கோவில்களுக்கு போய் வருகிறார். இவையெல்லாம் ராமாயணத்தோடு ராமரோடு தொடர்பு கொண்ட கோவில்களாக பார்க்கப்படுகிறது. இதில் சில அரசியல் காரணங்களும் கூட பார்க்கப்படாமல் இல்லை. தென்னகத்தில் தமிழ்நாட்டில் 2 முக்கிய கோவில்களுக்கு அவர் செல்கிறார். ப்ரொஃபஸர் சொன்னது போல 2மே ராமாயணத்தோடு தொடர்புடைய கோவில். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் என்பது அங்கு அமைந்திருக்கக்கூடிய மூலவர் மட்டுமல்லாது மூலவருடைய விமானமும் முழுமையாக ராமராலும் அவரது முன்னோர்களாலும் வணங்கப்பட்டதாக ஐதீகம். அதற்கு முன்னதாக பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்தில் இருந்தது என்பது ஐதீகம். அங்கிருந்து பூலோகத்துக்கு அந்த பெருமாள் வந்தார். அயோத்தியில் ராமராலும் கோசல தேசத்தில் அவரது முன்னோர்களாலும் வழிபடப்பட்டார் என்பது நம்பிக்கை. விபீஷணருக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவரது குல தெய்வத்துடைய திருமேனியே இந்த விமானத்தோடு பிரணவாகார விமானத்தோடு சேர்ந்து வழங்கினார். லங்கைக்கு அவர் எடுத்து செல்ல இருந்தார். அங்கே காவிரி நதிக்கரையில் காவிரியும் கொள்ளிடமும் சங்கமிக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கத்தில் வைத்து வணங்கி அவருடைய ஆசைப்படியே இங்கேயே இலங்கை நோக்கி அவர் இருக்கிறார் என்பது ஐதீகம். ராமாயணத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிற காரணத்தினாலும் ராமருடைய குல தெய்வமாக வணங்கப்பட்ட காரணத்தினாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளிடம்
உத்தரவு பெறுவதற்காக பிரதமர் வருகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது அயோத்தி ராமர் கோவிலில். அதற்கு முன்னதாக தன்னுடைய லாஸ்ட் லெக் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் அவர் தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு மட்டுமல்லாது இன்று மதியம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கும் ராமேஸ்வரத்துக்கு செல்கிறார். அந்த ஈஸ்வரன் கோவிலானது ராமனால் நிர்மாணிக்கப்பட்டது, அவர் வணங்கிய க்ஷேத்திரம் என்று கருதப்படுகிறது. அங்கேயும் கூட அவர் செல்கிறார். நாளை தனுஷ்கோடியில் கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கும் செல்ல இருக்கிறார். தன்னுடைய ஆன்மீக பயணத்தை, தமிழ்நாட்டு ஆன்மீக பயணத்தை உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து கோவில் என்று கருதப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவரை வரவேற்கும் விதமாக ரங்கரங்கா கோபுரத்துக்கு அருகே தவில் நாதஸ்வரம் முழங்க வழங்கப்படக்கூடிய உற்சாக வரவேற்பை திரையில பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.